பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் டெய்லி மன்னானுகிற இந்த கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை 3ஆம் நிருபம், யோவான் எழுதின 3வது நிருபம் 2வது வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு வேண்டுதல் செய்கிறார். யாருக்காக? காயுவு என்கிற ஒரு கர்த்தருடைய மனுஷனுக்காக அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு ஜெபத்தை செய்கிறார். என்ன சொல்றாரு? உன் ஆத்துமா எப்படி கர்த்தருக்குள் சுகமாய் வாழுகிறதோ அதே போல நீ எல்லாவற்றிலையும் சுகமாய் இருக்கும்படி நான் உனக்காக வேண்டுதல் செய்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை கேட்கிற நீங்களானாலும் இதை குறித்து பிரசங்கிக்கிற நானானாலும் நாம் எல்லாரும் எல்லா விதத்திலையும் சுகமாய் இருப்பது தான் கர்த்தருடைய சித்தம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருடைய சித்தம். நீங்களும் நானும் சரீரத்திலையும், நம்முடைய ஆத்துமா, ஊழியத்தில், குடும்ப வாழ்க்கையில், வேலையில், எல்லாவற்றிலையும் சுகமாய் வாழ்வது தான் நம்முடைய தகப்பனாகிய கர்த்தருடைய சித்தம். ஆனால் பாருங்க, பல நேரத்தில் சத்ருவானவன் நம்முடைய சுகத்தை, சந்தோஷத்தை கெடுக்கிறான். இதற்காக அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த காயுவு என்கிற மனுஷனுக்காக வேண்டுதல் செய்கிறார். பாருங்க, நம்முடைய ஆத்துமா சுகமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எல்லா காரியமும், எல்லா பகுதிகளும் சுகமாய் இருப்பது நம்மால பார்க்க முடியும். நம்ம வாழ்க்கையில சுகமாய் ஆத்துமா எப்போ வாழும் அப்படின்னா, இதுக்கு அடுத்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, நீங்கள் சத்தியத்தின்படி காயுவு நடக்கிறதுனால அவருடைய ஆத்துமா சுகமா இருக்கிறது. அல்லேலூயா. சத்தியம், வசனத்தின்படி நீங்க வாழ்ந்தா போதும், நம்முடைய ஆத்துமா தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கும். நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தா நம்முடைய குடும்ப வாழ்க்கை, வேலை, நம்முடைய சரீரம், ஆவி, எல்லா விதத்திலையும் ஒரு சுகத்தை, ஒரு சமாதானத்தை கர்த்தர் நமக்கு அருளி செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் சத்தியத்தின்படி நடந்தா போதும். வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி நாம் விசுவாசத்தோடு கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தா போதும், உங்க வாழ்க்கையில எல்லா பகுதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் சுகமாய் இருப்பீங்க. ஒருவரும் உங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்ய முடியவே முடியாது. நஷ்டத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். வியாதி, பலவீனம் வரவே வராதுன்னு சொல்லல, வந்தாலும் கர்த்தர் உங்களை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் சுகமாய் இருப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். நீங்கள் நல்லா இருப்பது தான் கர்த்தருக்கு இன்பம். அதுதான் அவருடைய சித்தம் கூட. ஆனால் பாருங்க, எப்படி நம்ம சுகமாக இருக்க முடியும்? வசனத்தை வாசித்து தியானித்து இந்த வசனத்தின்படியாக நீங்கள் நடந்தால் போதும், நீங்கள் சுகித்து இருப்பீர்கள். உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். உங்களுடைய வாழ்க்கையில சாம்பலை போல இருக்கிற காரியங்களை கர்த்தர் சிங்காரமாக மாற்றுவார். உன்னுடைய தோல்வியை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். உங்களுடைய மலட்டுத்தன்மையை கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய நஷ்டத்தை கர்த்தர் மாற்றி உங்களை சுகமாய் இருக்க பண்ணுவார். அல்லேலூயா. எப்போ? இந்த சத்தியத்தின்படி நீங்க நடக்கும்போது, வசனத்தின்படி நீங்க தியானித்து வசனத்துக்கு நீங்க பயந்து நடந்தா போதும், கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நீங்க சுகத்தையும் சுக வாழ்வையும் அனுபவிப்பீங்க. சோமன்லாமா. பரலோக பிதாவே, உங்களுடைய வசனத்துக்கு நாங்கள் நடுங்கி உங்க வசனத்தை நாங்கள் தியானித்து இதன்படியாய் வாழ எங்களுக்கு கிருபைத்தார். ஆண்டவரே, எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் ஆண்டவரே கர்த்தரால் உண்டாகிற சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளை கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். நீர் உங்களுடைய கரம் பிள்ளைகளோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.